கடாயில் வந்து மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகுலாம் நான் மாங்காய் சாதம் சிம்பிளாக தான் செய்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். டேட் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நான் பச்சை மிளகாய் வீட்டில் சாப்பிட மாட்டோம். அதனால் அது பச்சை மிளகாய் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதனால் வரமிளகா போட்டுக்கலாம். 5-6 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, 2 கட் பண்ணி. கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக. வெங்காயம் வதங்கினோடனே வெங்காயம் வரமிளகா எல்லாம் வதங்கினோடனே நம்ம மாங்காய் துருவல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பஞ்சுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். மாங்காய் வேக வரைக்கும் வதக்கலாம். 10 நிமிஷம் வதக்கலாம். நான் கொஞ்சம் சாப்பாடு போட்டு மாங்காய் சாதம் கலர்னேன். அதனால நான் உப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மாங்காய் வதங்கிடுச்சு. நம்ம சாப்பாடு போட்டு கலரிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடித்து வச்சிருக்கிற சாதத்தை போட்டு கலரிக்கலாம். ஸ்டார்ட். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட் பிடிக்காது, அதனால் வேர்க்கடலை சேர்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சும்மா 1 கை சேர்த்துக்கலாம். இப்படி சாதத்தை போட்டு நல்லா கலரி